Blossom Petals channel. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான வகையில் எப்படி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ என் பையன்லாம் சப்பாத்தி சாப்பிட்னா ரொம்ப அடம் பிடிப்பான். அவனுக்கு நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். அதனால் இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க, மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும், கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கேரட், பெரிய கேரட்னால ஒரு கேரட் போதும், சின்னதுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 முட்டை, அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம ஊற்றுறதுக்கு தேவையான நெய். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டையை எப்படி கலக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மூணு முட்டையுமே உடச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு குழந்தைங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சீவி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. ஃபோர்க் வச்சு அடித்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா கலந்து வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மாவை எடுத்து நம்ம மாவில் உருண்டை பிடிச்சி அதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அந்த பதத்துக்கு தேய்ச்சா போதுமானது. இப்போ என் பையன்லாம் சப்பாத்தி பார்த்தாலே ஓடிடுவான். அதனால் நான் இந்த மாதிரி தான் அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பிள்ளைங்க சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சாலே போதுமானது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இது கூட முட்டைலாம் சேர்க்குறனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. முட்டை, கேரட் எல்லாமே சேர்க்குறோம். கேரட் நீங்கள் சீவி கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெப்பர் தூளில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே தேய்ச்சிக்கோங்க. லேயர்லாம் கொஞ்சம் தின் லேயர் ஆகட்டும். இப்போ நம்ம சப்பாத்தியை கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி. இன்னொன்று நமக்கு சப்பாத்தி நல்லா வேகும். நெய் ஊற்றிக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.
இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. வேணா ஊற்றிக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லா வேகணும் பார்த்துங்க. அதை நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி முட்டையை சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கல்லில், இப்போது என் கல்லில் எண்ணெய் தேய்ச்சா தான் வரும், அதனால் நான் தேய்க்கிறேன். இல்லாட்டி நீங்கள் தேய்க்க வேணாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டை இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து முட்டைக்கு ஷேப் வரணும்லாம் பார்க்காதீங்க. சும்மா நம்ம எப்போவும் முட்டை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற, நம்ம சுட்டு எடுத்து வச்ச சப்பாத்தியை மேலே அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதை சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா முட்டை வேகணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன செய்யணுன்னா, அந்த முட்டை கொஞ்சம் வெந்து நம்ம சப்பாத்தி கூட ஒட்டினோடனே நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வேகணும். இது குழந்தைங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு முட்டை அடியில் உள்ளது வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டோம், பின்னாடி இருக்க சைடு வேகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேகட்டும். ஆனால் குழந்தைங்களுக்குள்ளே கொஞ்சம் இதுவாக இருந்தால் சாப்பிட அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா வேகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேகட்டும். பார்த்திங்களா, இப்போ நம்ம திருப்பி போட்ட பொருந்ததை விட இப்போ நல்லா வெந்துருச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சூப்பரான ஆம்லேட் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.